நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம ஏற்கனவே இந்த பாவக்கொடியை பற்றியும் இந்த பாவக்காய் அறுவடை பற்றியும் ஒரு பதிவு போட்டிருந்தோம். இது அந்த பதிவினுடைய தொடர்ச்சி தான். இது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான தொடர்ச்சி, அந்த பாவக்காய் அறுவடையினுடைய முக்கியமான தொடர்ச்சி. இது பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வு அதிகமாகவே விவசாயிகளிடமும் இருக்குது. ஏன் அப்படி என்ன முக்கியமான பதிவு அப்படின்னு பார்த்தா, இந்த பாவக்காய் பார்த்திங்கன்னா இந்த கொடியை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது இயற்கையாகவே விளைஞ்சது. இயற்கையாகவே பார்த்திங்கன்னா இது வந்துட்டுருக்கு. இப்போ நல்லா பார்த்திங்கன்னா வெயில் வந்துடுச்சு. சரி, வெயில் அதிகமாக வந்துடுச்சு, அதுவே காஞ்சி போகட்டும், நம்ம ஏன் பார்த்திங்கன்னா அதை தொந்தரவு செய்யணும், நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். அது எவ்வளோ படரட்டோன்னு விட்டுட்டோம். பார்த்திங்கன்னா எந்த அளவு பச்சை பசேல்னு செழிப்பாக இன்னும் அதிகமாக பூக்களோட மொட்டுக்களோடவும் காய்களோடவும் அது மாட்டுன்னு இந்த தோட்டத்தில் பறந்து படர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இங்கே பார்த்திங்களா எந்த அளவுக்கு கொடி பச்சை பசேல்னு போயிட்டுருக்கு. அதில் பாவக்காவும் பார்த்திங்கன்னா காய்ச்சிக்கிட்டே தான் இருக்குது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த பாவக்காய் பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் அதிகமாக யாரோ சொந்தக்காரங்களுக்கு நம்ம கொடுக்க முடியாது. நண்பர்களுக்கும் இது கசப்பு ஐட்டம்ன்றதுனால இது அவங்களுக்கும் கொடுக்கறதில்ல. நம்ம பக்கத்தில் யாரும் பார்த்திங்கன்னா அதிகமாக இதையே பார்த்திங்கன்னா காசு கொடுத்தும் வாங்கிறதுக்கு தயங்குவாங்க. அதனால் நாங்களே பார்த்திங்கன்னா ஒரு 3 நாளைக்கு ஒரு முறை 4 நாளைக்கு ஒரு முறை இந்த பாவக்காய் செய்கிற அளவுக்கு எங்களுக்கு காய்ச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த பாவக்காயினுடைய பார்த்தா காய்க்கும் திறன் அதிகமாகிடுச்சு. எப்படின்னே தெரில. நாங்கள் தண்ணியே பார்த்திங்கன்னா இந்த பாவக்கொடிக்கு விடுறதில்ல, உரமும் வைக்கிறதில்ல, மருந்தும் தெளிக்கிறதில்ல. இருந்தாலும் அதனுடைய பூக்கும் திறனும் காய்க்கும் திறனும் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம மண்ணினுடைய தன்மை அப்படி. நம்ம மண்ணுக்கு பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, இயற்கை உரங்கள் தான். அதாவது இந்த காய்கறி கழிவுகள், சாண கழிவுகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னத்தில் செடி வைக்கிறோமோ அந்த இடத்துல அதை ஊற்றி விட்ருவோம், தொளிச்சு விட்ருவோம். அந்த இடத்துல இயற்கையாக பார்த்திங்கன்னா மண்புழுக்கள் மீதி வேலையை அவங்க பார்த்துடுறாங்க. இதனால் மண் ஊட்டச்சத்து இருக்கிறதுனால நல்லா பார்த்திங்கன்னா இந்த பாவக்கொடி நல்லா சத்துக்கள் எடுத்துக்கிட்டு நல்லா காய்ச்சிடுச்சு. இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா காய்ச்சி இருந்தால் இவ்வளோ நம்ம வீட்டுக்கு எப்படி பயன்படுத்த முடியும்? அதனால் பாவக்காய்களெல்லாம் பறிச்சிட்டு நல்லா கழுவி அதை துண்டாக நறுக்கிட்டோம். இந்த மாதிரி துண்டாக நறுக்கிட்டு இந்த மாதிரி துண்டாக நறுக்கிட்டோம். இந்த மாதிரி துண்டாக நறுக்கின அந்த பாவக்காய்களில் பார்த்திங்கன்னா உப்புக்களை போட்டு நல்லா குலுக்கி அதை பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி காயிற அளவுக்கு வெயிலில் வச்சிட்டோம். அவ்வளோதான். இதை மதிப்பு கூட்டல் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. நமக்கு பார்த்திங்கன்னா இப்போது அதிகமான விளைச்சல் கிடச்சிடுச்சுன்னா அதை என்ன பண்ணுவாங்கன்னா கிடைச்ச விலைக்கு கம்மி ரேட்டில் கொடுப்பாங்க. கம்மி ரேட்லேயும் யாரும் வாங்கலாம் என்ன பண்ணுவாங்க, தூக்கி கொட்டிடுவாங்க, அதை பறிக்காமல் விட்டுடுவாங்க, வீணாக்கிடுவாங்க. ஆனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா அந்த எங்கள் வீட்டிலையே விளைஞ்ச இந்த பாவக்காய்களை பயன்படுத்துகிற வரைக்கும் பயன்படுத்திட்டோம். பயன்படுத்துனது போக மீதி எல்லாத்தையும் என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி அதை துண்டாக நறுக்கி உப்பு போட்டு வெயிலில் காய வச்சிட்டோம். அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுண்டை வத்தல் மாதிரி காஞ்சிடுச்சு. இப்போ நமக்கு பாவக்காய் வத்தல் தயாராகிடுச்சு. இதை சுத்தமான காற்று புகாத ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டா நீண்ட நாளுக்கு பயன்பெறலாம். இப்போ இந்த பாவக்காயை பார்த்திங்கன்னா அந்த பறித்த உடனே 2 நாளைக்கோ இல்லை 3 நாளோ தான் இந்த ஃப்ரிட்ஜில் வச்சா 1 வாரம் தான் வச்சு பயன்படுத்த முடியும். ஆனால் இந்த மாதிரி வச்சா வருஷ கணக்கில் நம்ம இதை பயன்படுத்தலாம். இதை அழகாக எண்ணெயை கொஞ்சம் ஊற்றி நல்லா பொரிச்சா இந்த மாதிரி எந்த அளவுக்கு வெள்ளையேன்னு இருக்குது பாருங்கள். இந்த மதிப்பு கூட்டல்னால பார்த்திங்கன்னா நமக்கு
லாபம் தானே தவிர நஷ்டமே கிடையாது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி எடுத்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடலாம். என்னடா இது மூஞ்சால் அடிச்சா மாதிரி 2 நாளைக்கு ஒரு முறை, ஒரு 3 நாளைக்கு ஒரு முறை, வாரம் ஒரு முறை பாவக்காய்ன்றதை விட்டுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 10 நாளைக்கு ஒரு முறை, மாதத்துக்கு ஒரு முறை கூட இந்த மாதிரி பாவக்காய் வத்தலை நம்ம பொரித்து நம்ம உணவில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நான் பண்ணும்போது நமக்கு லாபம் மட்டும்தான் இருக்குமே கண்டி நஷ்டமே வராது. நம்ம இதுக்கு எந்த உரமும் கொடுக்கலை, விதையும் காசு கொடுத்து வாங்கலை, தண்ணியும் வந்து காசு கொடுத்து செய்யலை, எதுவுமே நம்ம இதில் வந்து செலவே பண்ணல. ஆனால் இதுலேருந்து வரது எல்லாமே நமக்கு வரவு மட்டும்தான். சின்ன தோட்டம் இருக்குது நம்மக்கிட்ட, நம்மளாலே இந்த மாதிரி பண்ணும்போது பெரிய தோட்டத்தில் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி பண்ணலாம். ஏன் சின்ன தோட்டத்தில் மாடி தோட்டம் வச்சுருக்கவங்க கூட இந்த மாதிரி பண்ணி பயன்பெறலான்றதை தெரிவிச்சுக்கிறேன்.